கிராமத்து சுவையில் முட்டை குழம்பு, கறி குழம்பு மாரி இருக்கும். ஆட்டுக்கறி குழம்பு மாரி. அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பேனில் போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பிறகு 3 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு நறுக்கி வச்ச தக்காளி, கொஞ்சம் கருவேப்பில்லை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, சின்ன பீஸ் 3 பீஸ் பட்டை, ஒரு 3 பீஸ் கிராம்பு, இடித்து வச்ச மல்லி கொஞ்சம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி இதில் கலந்துருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஆறின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க தாளிக்கிறதுக்கு. அதில் வந்து 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிய பிறகு முதல்ல நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து வச்சுட்டு அதில் வந்து வேக வச்ச வந்து முட்டையை வந்து இதில் சேர்த்துருங்க. ஒரு 10 முட்டை வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையை இதில் சேர்த்துருங்க. 2 முட்டை வந்து உடச்சி இதில் ஊற்றிடுங்க. 2 முட்டை உடச்சி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. முட்டையை உடச்ச முட்டையை நல்லா கலந்துருங்க. கலந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அருமையான சுவையான கிராமத்து சுவையில் முட்டை குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.